ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, என்னென்ன செய்தால் நல்ல நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இருந்தீர்கள் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. மற்றவங்களை எந்த விதத்திலும் நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது. மேலும் உங்களது சொந்த உழைப்பு மூலமாக நீங்கள் முன்னேற கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருந்தால் இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாமாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 2023 வருடங்க, புதன்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 20ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. சிவ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மையை தரும். மாலை நேரத்தில் சூரியன் மறையும் நேரத்தில் சிவ வழிபாடுகள் பூஜை ஸ்பெஷலாக நடைபெறுங்க. அதில் நீங்கள் கலந்துக்கங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் சிறப்பு அபிஷேக பூஜையில் கலந்து கொண்டு அனைவரும் பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது. இன்றைய தினம் ராசிக்கு 12ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சந்திர பகவான் சேர்க்கை ஏற்பட்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. மேலும் 11ஆம் இடத்தில் ராகுவும் 10ஆம் இடத்தில் குரு பகவானும் இருக்கிறார்கள். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரித்தாலும் உங்களுக்கு அதற்கேற்ப செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. ஆனால் உங்களுக்கு பண தேவைகள் எல்லாமே உடனுக்குடன் பூர்த்தியாகி உங்களுக்கு மன நிறைவை தருங்க. எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு பண நெருக்கடி இல்லாத நல்ல சூழ்நிலைகள் தான் இன்னைக்கு ஏற்படும் என்பதால் சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுக்கு எதிராக பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல தீர்வுகள் கிடைக்கூடியாகவும் இருக்கு நண்பர்களே. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதியதாக வருமானங்கள் வரக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. எனவே தனலாபமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் அனைத்தையுமே கொடுத்து முடித்து மன நிம்மதி பெற முடியும். அதன் மூலமாக வர வேண்டிய பழைய பாக்கியங்களும் உங்களுக்கு வசூலாகுங்க. மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகள் வரும். சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில புதிதாக மாணவர்களுக்கு ஆர்வம் வரக்கூடிய யோகம் இருக்கு. எனவே கல்வியில இது வரைக்கும் அக்கறை இல்லாத மாணவர்கள் கூட இப்பொழுது கல்வியில இன்னைக்கு ஆர்வமா படிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. புதிதாக ஏதாவது நீங்க உயர்கல்விக்காக அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கு. உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருங்க. இன்றைய தினம் உங்க கூட பிறந்த உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. சில உடன் பிறந்தவர்கள் உங்க வீட்டுக்கு திடீர்னு வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் உங்களை யாரெல்லாம் நம்பி வராங்களோ உங்களை தேடி வரவங்களுக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்து அவர்கள் மீது நீங்கள் அன்பு காட்டக்கூடிய ஒரு பரிவான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும். ரொம்ப காலமா இருக்கக்கூடிய நீண்ட நாள் நோய்கள் இப்பொழுது உங்களுக்கு குணமாகக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு முதலீடுகள் மற்றும் எதிர்கால லட்சியங்களை நீங்கள் ரகசியமாக பேணி காப்பது அவசியம். உங்களுடைய முதலீடுகளை பற்றியும் எதிர்கால லட்சியங்களை பற்றியும் நீங்கள் யார்ட்டையும் தம்பட்டம் அடிக்க வேண்டாம். இன்றைய தினம் நண்பர்களும் குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு பெரும்பாலான நேரத்தை அவர்களோட இருக்க சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய நேரத்தை நீங்கள் நேர மேலாண்மையுடன் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். மற்றவங்களை உங்கள் நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள அனுமதிக்காதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கலந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் அவர் வருத்தமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் உங்கள் புன்னகை தான் அருமருந்தாக இருக்கும் என்பதால் கண்டிப்பாக உங்களது காதலரை சந்தித்து நீங்கள் மனம் விட்டு பேசுவது, ஆறுதலாக இருப்பது நல்லது நண்பர்களே. அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த தினம் வியாபாரிகளுக்கு மற்ற போட்டியாளர்களை விட மன தெளிவுதான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னிலையா இருக்கும். நீங்கள் போட்டி பொறாமைகளை சமாளிக்கிறதை விட நீங்கள் தெளிவாக உங்களது காரியங்களில் ஈடுபட வேண்டியது ரொம்ப அவசியம். முந்தைய குழப்பங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா, உங்கள் மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குது. எனவே அது உங்கள் வியாபாரத்துக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். இன்றைய தினம் ஓய்வு நேரத்தை தேவையற்ற சிக்கல்களில் நீங்கள் சிக்காமல் இருக்கக்கூடிய வகையில் நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது. ஏதாவது ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருந்ததுன்னா இன்னைக்கு நீங்கள் அதில் ஈடுபடலாம். மத இடங்களுக்கு போயிட்டு கோவில் போன்ற மத இடங்களுக்கு போகிறது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் நண்பர்களே. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிறப்பாகவே இருக்குங்க. ஆனால் விட்டு கொடுத்து வாழ்றது மூலமாக தான் அது உங்களுக்கு அமையும் என்பதால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனிமையான நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உங்களுக்கு குடும்பத்தை வாழ்க்கையில் இன்னைக்கு அமையும். நீங்கள் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. இன்னைக்கு சூப்பராக உங்களது வாழ்க்கை துணையான இல்லற வாழ்க்கை உங்களுக்கு அமையும் நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதுனம் டுடே ராசி பலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க.
ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது மிதுனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும், பார்க்க முடியும். அதற்கான நோட்டிஃபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ அனைவருமே மறக்காமல் நமது மிதுனம் டுடே ராசி பலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெறுங்க. எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றுறதுக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு இன்றைக்கி பார்க்கும்பொழுது இன்றைய தினம் எல்லோ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையுங்க. மேலும் நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மிதுனராசி அன்பர்களில் யாரெல்லாம் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் என்னென்ன தேவைங்கிறதை தெரிஞ்சுக்குவீங்க. அதை நிறைவேற்றி வைத்து அவர்களையும் சந்தோஷப்படுத்தி நீங்களும் மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் செலவு பண்ணணுங்க. செலவு விஷயங்கள்லையும் பணம் வசூல் பண்ண வேண்டிய விஷயங்களிலும் மேலும் நீங்கள் எந்த விதமான ஒரு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களிலும் இன்னைக்கு நிதானமாக செயல்படுறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. எனவே இன்றைய தினம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தேவையில்லாமல் பேச்சுகள் பேச வேண்டாம். பயனே இல்லாத சில ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் ஏற்படுத்தி கொள்றதை இன்னைக்கு நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே. வியாபாரத்தில் உங்களுக்கு சாதகமாக எல்லாமே நடக்கும். எனவே உங்களுக்கு எல்லாமே சாதகமாக நடக்கிறதுனால ஆனந்தம் பெருகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அந்த சோர்வுகள் அசதிகள் எல்லாம் இன்னைக்கு விலகி சுறுசுறுப்பாகக்கூடிய யோகம் இருக்கு. இன்றைய தினம் ரொம்ப சொத்துக்கள் சம்பந்தமாக அதுவும் உங்களை பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது அலைச்சலான சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கலாம். ஆனால் அதில் உங்களுக்கு அலைச்சலுக்கு ஏற்ற நல்ல லாபகரமான சூழ்நிலையும் இருக்கு நண்பர்களே. எனவே கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தையே தரும் நண்பர்களே. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சக ஊழியர்கள் மற்றும் உயரதிகாரிகளோட ஒத்துழைப்புக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு உங்கள் தயவுனால 1 மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரிவிக்கலாம். அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமையுதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. நமது மிதுனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.